சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வெல்கம் டு சத்யாஸ் கிச்சன் அட்ராசிட்டி. இன்றைக்கி நம்ம அயில கருவாட்டு குழம்பு செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அயில கருவாட்டு குழம்பு செய்ய வாழைக்காய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வாழைக்காய் வந்து நம்ம வீட்டு தோட்டத்திலே காய்ச்சது. அதே பறித்து கருவாட்டு குழம்பு செஞ்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வாழைக்காய். கருவாடு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதில் உப்பு அதிகமாக இருக்கும். ஸோ சுடு தண்ணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க. தேவையான காய்கறிகள் வெங்காயம், தக்காளி, மண் சட்டி காய வச்சு தேவையான அளவு நல்லெண்ணெய், ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சோன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி அதோட நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தோட 4 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி 3 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கட்டும். நறுக்கி வச்ச காய்கறிகள் போட்டுக்கலாம். இன்றைக்கி நாங்கள் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவையான முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தக்காளி வெங்காயத்தோட காய் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். எண்ணெயிலேயே குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே இந்த மசாலா கொஞ்சம் வதங்குதுன்னா குழம்பு நல்லாயிருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு கொதிக்க வச்சுக்கலாம். மூடி போட்டு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். புளிக்கரைசல் ஊற்றி நல்லா குழம்பு கொதியட்டும். காய் வெந்த பிறகு அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு, நாங்கள் தேங்காவோட ஜீரகம், மிளகு போட்டு அரைச்சி எடுத்துப்போம். ஸோ தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணி ஒரு கொதிய வந்தோடனே 2 பீஸ் மாங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக மாங்காய் ஆட் பண்ணியிருக்கோம். நல்ல வாசனையாக இருக்கும். நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ மூடி போட்டு நல்லா கொதிய விட்டுக்கலாம். கொதிஞ்ச பிறகு நம்ம கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருவாடு போட்ட ஒரு 2 மினிட்ஸ்லேயே நல்லா குழம்புல கரைஞ்சிடும். ஸோ நிறைய நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். இதில் நம்ம வந்து 1 டீஸ்பூன் வெந்தயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் கொதிக்கிற டைமில் நல்லா வெந்தயத்தூள் போட்டு கிளறி விட்டுக்குங்க. இப்போ க்ளீன் பண்ணி வச்ச கருவாடு துண்டு போட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கிளற விட்டுட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஸோ கருவாடு சாப்பிடுவதால் நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அசைவ உணவுலேயே அதிக கொழுப்பு சத்து இல்லாத ஒரு உணவு இது. வந்து சளி, இருமல் இந்த பிரச்சனை உள்ளவங்களாம் வந்து கருவாட்டுச்சாறை வந்து ஒரு சிறந்த மருந்தாகவே நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஆன்டி ஆக்சைடு வந்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு சளி, இருமல் இது எல்லாமே சரியாயிடும். ஸோ இந்த மழை சீசனுக்கு நம்ம தூதுவளை ரசம்லாம் சாப்பிட்றோம்ல, அதுக்கும் இதுவும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுவுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. கருவாடு சாப்பிட்றதுனால அவ்வளோ பெனிஃபிட்ஸு. பற்கள் மற்றும் எலும்புகளை நல்லா உறுதிப்படுத்தும். இது இரத்த சோகையை வந்து கட்டுப்படுத்தும். நமக்கு இரத்த சோகை அதிகமாக உள்ளவங்க வந்து கருவாடு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இரத்த சோகை வந்து
சரியாகும். அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் உள்ளவங்க எக்ஸ்ட்ரா 2 கரண்டி சாப்பாடு சாப்பிடுவாங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மண் சட்டியில் சமைச்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.